ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்னைக்கு எவ்ரிடே கம்யூனிகேஷனில் நாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ளஸ் நிறைய நேரங்களில் தவறுதலாக யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையை எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் கற்றுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நம்ம டிலே இல்லாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு அட்வான்ஸ் கோர்ஸுக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இதில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்படுறவங்க இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் நிறைய நேரங்களில் பாருங்கள், அவசர அவசரமாக கிளம்பணுண்டா, அவசர அவசரமாக சாப்பிட்டு போயிட்டாங்க, வந்தாங்க அவசர அவசரமாக பேசிட்டு போயிட்டாங்க இப்படின்னு இந்த அவசர அவசரமாக அப்படிங்கிற வார்த்தையும், கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ணேன், பணத்தை சேமித்தேன், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணேன் அப்படின்னா என் லாங்குவேஜ் டெவலப் பண்ணேன் அப்படிங்கிற இந்த ரெண்டு வார்த்தையுமே நாம் எவ்ரிடே கம்யூனிகேஷனில் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி முக்கியமான ஃப்ரேசஸை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் உங்களோட சென்டென்சஸ் நீங்கள் சொல்லும் பொழுது பிழை இல்லாமல் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் டெலிவர் ஆகும். சரிங்களா? இது ரொம்ப சிம்பிள் நண்பர். இது எல்லாமே ஃபிக்ஸ்டு ஃப்ரேசஸ் தான். மேக்ஸிமம் ஒரு லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஃப்ரேசஸை கற்றுக்கணும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃப்ரேசஸை கற்றுக்கணும். ஏன்னா அது சென்டென்ஸோட கடைசியில் போட்டு பேசிட்டு போய்க்கலாம். இடையில போடுற மாதிரி பேசினா தான் இது வேர்புக்கு முன்னாடி வருமா, நவுனுக்கு முன்னாடி வருமா, அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி வருமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ்லேயே நம்ம தப்பு பண்ணுவோம். புரியுதுங்களா? ரைட், பாருங்கள். அவசர அவசரமாக இந்த வார்த்தைக்கு நாம் இங்கிலீஷில் இங்கே பாருங்கள், இன் ஹரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லலாம். ஓகே, இன் ஹரி இது சென்டென்ஸோட கடைசியில் போட்டுக்கலாம். புரியுதுங்களா? இன் ஹரி ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை நண்பர்களே. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க, அதுக்காக நான் சொல்கிறேன். இந்த வார்த்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா தப்பு வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அடுத்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக. ஓகே, லிட்டில் பை லிட்டில் ரொம்ப முக்கியமான வார்த்தைகள் ரெண்டுமே. ஓகே, பாருங்கள், இன்ன ஹரி அவசர அவசரமாக அப்படிங்கிற அர்த்தத்தையும், லிட்டில் பை லிட்டில் அப்படிங்கிற வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமாக, சிறிது சிறிதாக அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இன்ன ஹரி அவர் அவசர அவசரமாக சாப்பிட்டார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன். அவசர அவசரமாக சாப்பிட்டார் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹீ ஏட், அவ்வளோதான், சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஹீ ஏட் நம்மளோட ஃப்ரேஸ் இன்ன ஹரி, அவ்வளோதான். ஹீ ஏட் இன் ஹரி, ஹீ ஏட் இன் ஹரி அவசர அவசரமாக சாப்பிட்டாரு. அடுத்து பாருங்கள், லிட்டில் பை லிட்டில் இருக்குங்களா, என்ன சொல்லலாம் அப்படின்னா அவர் பணத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தார் அப்படின்னா இங்கே பாருங்கள், ஹீ சேவ்ட் மணி லிட்டில் பை லிட்டில். ஓகே, ஹீ சேவ்ட் மணி லிட்டில் பை லிட்டில். ஹீ சேவ்ட் மணி லிட்டில் பை லிட்டில். நமக்கு இங்கே ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, அதற்கடுத்து இந்த ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். அதே மாதிரி இங்கே நமக்கு ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, அதற்கடுத்து ஒரு ஃபிக்ஸ்டு ஃப்ரேஸ். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாருங்கள், இவ்வளோ தான் நண்பர்களே கான்செப்ட். இப்போ இதற்கான ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுக்குறேன். இப்போ நாம் எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ், அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த கீவேர்டு யூஸ் பண்ணணும். என்னது? இன்ன ஹரி, அதான் நம்மளோட ரூட் வேர்டு, இன்ன ஹரி. ஓகே, பாருங்கள், அவர் வீட்டை விட்டு அவசர அவசரமாக கிளம்பினார். எப்பெல்லாம் இந்த மாதிரி நம்ம நார்மலாக சொல்லக்கூடிய சென்டென்ஸ் கூட எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை, அதாவது இந்த மாதிரி வார்த்தைகளை ஆட் பண்ணுறோமோ, அப்போல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்னவாக இருக்கணும்னா அதை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்க சென்டென்ஸை சொல்லி பழகணும். புரியுதுங்களா? மீதி இருக்க சென்டென்ஸை உங்களால் ஃபார்ம் பண்ண முடியணும். ஓகே, பாருங்கள், அவர் வீட்டை விட்டு கிளம்பினார். அவர் வீட்டை விட்டு கிளம்பினார் ரொம்ப சிம்பிள். ஹீ லெஃப்ட்னு சொன்னால் போதும். ஓகே, ஹீ லெஃப்ட் ஹோம். ஓகே, ஹீ லெஃப்ட் ஹோம், ஹீ லெஃப்ட் ஹோம், அவ்வளோதான். ஹீ லெஃப்ட் ஹோம் அவசர அவசரமாக. ஓகே, இன் அ ஹரி, அவ்வளோதான். ஹீ லெஃப்ட் ஹோம் இன் அ ஹரி. ஹீ லெஃப்ட் தேர்ன் போட்டுறாதீங்க, ஹீ லெஃப்ட் ஏர்னு போட்டுறாதீங்க, ஹீ லெஃப்ட் ஹோம், அவ்வளோதான். ஹீ லெஃப்ட் ஹோம் இன் அ ஹரி. He left home in a hurry. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, அவள் தயாரானாள். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? அவள் தயாரானாள். ட்ரை பண்ணுங்க. அவள் தயாரானாள் எப்படி சொல்லலாம்? She
காட் ரெடி, அவ்வளோதான். ஓகே, அவள் தயாரானாள், ஷீ காட் ரெடி. அவள் தயாராக இருந்தாள், அவள் தயாராக இருந்தாள். எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. அவள் தயாராக இருந்தாள். ஷீ வாஸ் ரெடி. வெரி குட், பரவாயில்லையே, எல்லாரும் தூள் காப்புறீங்க. ஷீ வாஸ் ரெடி, கரெக்டு. அவள் தயாராக இருக்கிறா. எப்படி சொல்லலாம்? அவள் தயாராக இருக்கிறா. ஷீ இஸ் ரெடி, சூப்பருங்க, அவ்வளோதான். அவள் தயாராக இருப்பா, அவள் தயாராக இருப்பா. எப்படி சொல்லலாம்? டக்கு டக்குன்னு ஆன்சர் சொல்கிறீங்களே, வெரி குட். எப்படி சொல்லலாம்? அவள் தயாராக இருப்பா. ஷீ வில் பி ரெடி. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இங்கே அவள் தயாரானால், ஒரு வேலையை செய்தால் அப்படின்னு சொல்கிறோம். இருந்தால்னு சொல்லலை, வேலையை செய்தால். அதனால ஷீ காட் ரெடி. எப்படியாம்மா? அவசர அவசரமா, இன் அ ஹரி. ஷீ காட் ரெடி இன் அ ஹரி. ஷீ காட் ரெடி இன் அ ஹரி. சிம்பிள். அடுத்து பாருங்க, நான் அவசர அவசரமாக குளித்தேன். ஐயோ ஏன்டா நீ வேற, லேட்டாக எழுந்திரிச்சு அவசர அவசரமாக குளிச்சுட்டு, அவசரமாக குளிச்சுட்டு சொல்லுவல்ல. பாருங்க, நான் ஐ டுக் அ பாத். ஐ டுக் அ பாத் இன் அ ஹரி. முக்கியமான சென்டென்ஸ், எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரியுதுங்களா? எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே எல்லாமே வொக்காபுலரி ஈஸியாக இருந்தாலும் தப்பு பண்ணுறது நம்ம அதிகமாக. புரியுதுங்களா? தேவையில்லாத ப்ரிப்போசிஷன் போடுவோம், தேவையில்லாத ஆர்டிக்கலில் போடுவோம். அதனால தான் கிளியராக என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படிங்கிறத உங்களுக்கு எழுதி போட்டு அதை நீங்களும் நோட் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்கிறேன். ஐ டுக் பாத்னு சொல்லுவாங்க, டுக் அ பாத், ஐ டுக் அ பாத். புரியுதுங்களா? ஏன்னா இதெல்லாம் ரெகுலராக எவ்ரிடே கம்யூனிகேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய சென்டென்சஸ். இதை நம்ம ஸ்ட்ராங்காக லேர்ன் பண்ணி வச்சுக்கணும். ரைட், பாருங்க, ஐ டுக் அ பாத் இன் அ ஹரி. ஐ டுக் அ பாத் இன் அ ஹரி. அடுத்து, ஏண்டாடி இந்த வீடு அவசர அவசரமாக கட்டினாங்க. எதுக்கு அப்படி கட்டினாங்கன்னு தெரியல, ரொம்ப அவசர அவசரமாக கட்டினாங்க. யார்? அவங்க. ஓகே, தே built a house. They built a house in a hurry. 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 கடைசியா ஒன்று அருண் அவசர அவசரமாக பேசினான். என்னன்னு தெரியல, கட கட கடன் அப்படியே அவசர அவசரமாக பேசிட்டு போயிட்டான். அவசர அவசரமாக பேசினான். யார்? அருண். அருண் ஸ்போக். அருண் ஸ்போக் இன் அ ஹரி. in a hurry. Arun spoke in a hurry. Arun spoke in a hurry. ரொம்ப சிம்பிள். Arun spoke in a hurry. இப்போ நான் உங்களுக்கு ஒரு 5 எக்ஸாம்பிள்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் நண்பர்களே. சரிங்களா? ரைட். இப்போ இதே மாதிரி இன்னொரு ரூட் வேர்ட் இருக்குல்ல, அதுக்கும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்த செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ். இப்போ மெயின் கிளாஸோட லிட்டில் பை லிட்டில் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற மீனிங் நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கேன். நண்பர்களே நல்லா கவனிக்கணுங்க. இதுக்கு நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த இங்கிலீஷ் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எல்லா இடத்துக்கும் யூஸ் பண்ணலாம். எதற்கு யூஸ் பண்ணலாம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட் எழுதிட்டு, நான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், நான் முன்னேறி கொண்டிருக்கிறேன். ஓகே, ஐ ஆம் என்ன வரும்? ஐ எம் முன்னேறி கொண்டிருக்கிறேன். ஐ எம் ஃபார்வர்டிங், ஐ எம் இம்ப்ரூவிங், ஐ எம் டெவலப்பிங் அப்படின்னு சொல்லாமல் ஐ எம் கெட்டிங் பெட்டர். ஓகே, ஐ எம் கெட்டிங் பெட்டர். ஐ எம் கெட்டிங் பெட்டர். பாருங்க, லிட்டில் பை லிட்டில். ஐ எம் கெட்டிங் பெட்டர் லிட்டில் பை லிட்டில். அதாவது நண்பர்களே, நீங்கள் எந்த ஒரு ஸ்டேட்டில் இருக்கீங்களோ அந்த ஸ்டேட்லேருந்து அடுத்த நிலைமைக்கு, ஒரு நிலைமையிலிருந்து அடுத்த நிலைமைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் முன்னேறி வரீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். அது என்ன நிலைமை வேணால் இருக்கலாம். ஒரு ஸ்கில்லை கற்றுக்குறீங்களா, உடம்பு சரியில்லையா, அப்போது ஒரு நிலைமையிலேருந்து இன்னொரு நிலைமைக்கு வரீங்க. அந்த இடத்துல நீங்கள் நல்லா முன்னேறி வரீங்க, டெவலப் ஆகிட்டு வரீங்க அப்படிங்கிற சொல்கிறதுக்கு இந்த சென்டென்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், ஐ எம் கெட்டிங் பெட்டர் லிட்டில் பை லிட்டில். ஐ எம் கெட்டிங் பெட்டர் லிட்டில் பை லிட்டில். ரொம்ப முக்கியமான ஒரு சென்டென்ஸ். ஓகே, அடுத்து பாருங்கள், அக்குழந்தை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க கற்றுக்கொண்டது. இதை விட்டுலாம். அக்குழந்தை படிக்க கற்றுக்கொண்டது. பாருங்கள், தட் சைல்டு படிக்க கற்றுக்கொண்டது. அப்போ லேர்ன் டு ரீட். அவ்வளோதான். தட் சைல்டு லேர்ன் டு ரீட்.
That child learned to read little by little. Little by little. That child learned to read little by little. That child learned to read little by little. அடுத்து பாருங்க. அவள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கை வளர்த்தாள். ஓகே, அவள் தன்னம்பிக்கை வளர்த்தாள். அதை மட்டும் சொல்லணும். எப்படி சொல்லலாம்? சொல்லுங்க, எப்படி சொல்லலாம்? அவள் தன்னம்பிக்கை வளர்த்தாள். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தப்பு இல்லை. வெரி குட், அவ்வளோதான். பாருங்க, ஷீ கெயின்ட் கான்ஃபிடென்ஸ். அவ்வளோதான். ஷீ கெயின்ட் கான்ஃபிடென்ஸ் லிட்டில் பை லிட்டில். அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, ஷீ கெயின்ட் கான்ஃபிடென்ஸ் லிட்டில் பை லிட்டில். அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வளர்ந்தது. ஷீ கெயின்ட் கான்ஃபிடென்ஸ் லிட்டில் பை லிட்டில். கரெக்டு தான். ஷீ கெயின்ட் கான்ஃபிடென்ஸ் லிட்டில் பை லிட்டில். ரொம்ப முக்கியமான வார்த்தை. அடுத்து பாருங்கள், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை கட்டினோம். நாங்கள் அவசர அவசரமாக வீட்டை கட்டினோம். நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை கட்டினோம். பாருங்கள், ரெண்டுத்துக்குமே நீங்கள் இந்த ரூட் வேர்டை தூக்கிட்டிங்கன்னா சென்டென்ஸ் சேம் தான். பாருங்கள், வி பில்ட் அ ஹவுஸ்னு வரும். வி பில்ட் அ ஹவுஸ். நாங்கள் வீட்டை கட்டினோம். நாங்கள் அவசர அவசரமாக வீட்டை கட்டினோம். வி பில்ட் அ ஹவுஸ் இன் அ ஹரி. வி பில்ட் அ ஹவுஸ் இன் அ ஹரி. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டை கட்டினோம். சிறிது சிறிதாக கொஞ்சம் கட்டணும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இன்னும் கட்டணும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கட்டணும். அப்படின்னா வி பில்ட் அ ஹவுஸ் லிட்டில் பை லிட்டில். ஓகே, வி பில்ட் ஹவுஸ் லிட்டில் பை லிட்டில். ரொம்ப முக்கியமான ஒரு ரூட் வேர்டு இது. அந்த கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டேன். அந்த கருத்தை புரிந்து கொண்டேன். அதை ஃபஸ்ட்டு எழுதுவோம். சரிங்களா? பாருங்கள், ஐ அண்டர்ஸ்டுட். புரிந்து கொண்டேன்னா பாஸ்ட். ஐ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். எப்படியாமா? கொஞ்சம் கொஞ்சமாக. அப்போது லிட்டில் பை லிட்டில். ஓகே, ஐ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் லிட்டில் பை லிட்டில். ஐ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் லிட்டில் பை லிட்டில். ரொம்ப ஈஸி. ஐ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட் லிட்டில் பை லிட்டில். ரொம்ப ஈஸி நண்பர்களே. நிறைய சென்டென்சஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? அப்போது அவசர அவசரமாக அப்படிங்கிறதுக்கு இன்ன ஹரி அப்படிங்கிற வார்த்தையும், கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற வார்த்தைக்கு லிட்டில் பை லிட்டில் அப்படிங்கிற வார்த்தையும் நீங்கள் சென்டென்ஸோட கடைசியில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிக்கோங்க நண்பர்களே. ரைட்? வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும் நண்பர்களே. வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான், பொறுமையோட ஒரு சிங்கிள் சிட்டிங்கில் பார்த்தீங்கன்னா தான் ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா இடையில நிறையா நான் டிப்ஸு கொடுப்பேன், ஹிண்ட்டு சொல்லுவேன். அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கு நேரிடும். புரியுதுங்களா? ரைட், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருங்க நண்பர்களே. தேங்க்யூ. Thank you.